வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மிளகு குழம்பு, ஆனால் காய் போட்ட மிளகு குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு நல்ல ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு ரோஸ்ட் ஆன உடனே அதே வாணலியே மிளகு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு, எனக்கு இது மிளகு குழம்பு. ஸோ வாசனைக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயமும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் எனக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். எனக்கு ஏற்கனவே மிளகு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆறட்டும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா காய்க்கு மஞ்சள் பூசணிக்காய் இருக்கும்ல, அதுதான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எல்லா காயுமே இது சூப்பராக இருக்கும். ஒரு 5 பல்லு மட்டும் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சட்டியில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன், மண் சட்டியில். ஸோ இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சுருவனே கடுகும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூண்டு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு இந்த மஞ்சள் பூசணிக்காவும் நல்லா எண்ணெயில் நமக்கு ஃப்ரை ஆகட்டும். சூப்பராக ஃப்ரை ஆகும்போது நம்மளுக்கு அந்த குழம்போடு வச்சு சாப்பிடும்போது யம்மியான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக அது வெந்துடுச்சு. இதுலேயே நம்ம அழகாக சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிட்டு இருக்க நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த இதுவும் ஆறிடுச்சு. ஸோ இதை நான் தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதையும் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வாசனையே செம்மையாக இருக்கும். எனக்கு துவரம் பருப்பு, இந்த மிளகு இதெல்லாம் சேரும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு உடம்பெல்லாம் சரியில்லை அப்படின்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறக்கா தண்ணிலாம் எதுவுமே நம்ம இப்போதைக்கு விடவே இல்லை. பாருங்கள், இது எல்லாமே சூப்பராக எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இப்போ திக்காக புளியை நம்ம கரைச்சி கொட்டிக்கலாம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு குத்திக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அழகாக ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த பேஸ்ட்டையும் இதில் போட போகிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டு போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி காஞ்சிரும். ஸோ நமக்கு பேஸ்ட்டையும் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியையும் இதில் விட்டுடுங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கலக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் சூப்பராக கொதிக்கட்டும். பாருங்கள், வாசனையே செமையாக இருக்கும். அந்த வெந்தயம், மிளகு எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கருவேப்பிலையை மட்டும் தூவிடுங்க. தூவிட்டு அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான குழம்பு நம்மளுக்கு அழகாக ரெடி ஆகிடும். குழம்போட கன்சிஸ்டன்சியே பாருங்கள். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கும் இது பயங்கர காம்பினேஷனுங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது கூட தொட்டுக்க பப்படம் தான் செஞ்சுருக்கேன். ஸோ பப்படத்தையும் அழகாக வச்சு இந்த குழம்பு வச்சு சூப்பராக நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு டயர்ட்னஸ்லாம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த குழம்பை யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாட்டி இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்ன காய் வேணால் இதுக்கு நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ இதுதான் போடணும். எனக்கு சிவப்பு பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் போட்டேன். நீங்கள் வெண்டைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோன்னு சொல்லிவிட்டு அந்த காயை வச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும். இது பெஸ்ட்டு சைட் டிஷ் ஃபார் இட்லி அண்ட் தோசை ஆயிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.